அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நம் பயில்களை தொடங்கினோம். இன்று 10/10/20 ஆரம்பத்தை பார்த்தா 20-24 என்ற தேதி வருகிறது. இப்பொழுது நாம் புதிய பத்தியை துவங்குகிறோம். 247 என்று நம்புகிறேன் ஆங்கில புத்தகத்தில் புதிய பத்தி. இதுல 3 கர்மயோகத்தின் அடிப்படை குணங்களை, எல்லாருக்கும் தெரிந்த குணங்களை இன்னும் விளக்கமாக ரொம்ப கூறுகளாக பிரித்து சொல்கிறார். 3 அடிகள் எடுத்து வைக்க வேண்டியிருக்கின்றன. அது முதல் அடி என்ன, இரண்டாவது என்ன என்று ஒவ்வொன்றாக கூறுவார். பார்ப்போம் இப்பொழுது. The first step on this long path is to consecrate all works as a sacrifice to the divine in us and in the world. This is an attitude of the mind and heart, not too difficult to initiate, but very difficult to make absolutely sincere and all pervasive. என்ன செய்யணும், அது எவ்வளவு எளிமை, அதே சமயம் எவ்வளவு கடினமான ஒன்று என்பதை ரெண்டையுமே ஒரே சொற்றொடரில் அவர் கொடுக்கிறார், ஒரே வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன் திஸ் லாங் பாத். அப்ப இந்த பாதை நீண்ட பாதை, அதில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி எதென்றால் இஸ் டு கான்சென்ட்ரேட் ஆல் அவர் ஒர்க்ஸ். நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொன்னா அதை நம்ம சமர்ப்பணம் செய்தல் என்று பொருள். யாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் இறைவனுக்கு. அந்த இறைவன் எங்கிருக்கிறார்? நம்முள் இருக்கிறார், உலகிலும் இருக்கு. அப்ப அது இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை வித்தின் அண்ட் வித்தவுட். சாக்ரிஃபைஸ் டு தி டிவைன் வித்தின் அண்ட் சாக்ரிஃபைஸ் டு தி டிவைன் வித்தவுட். வித்தவுட்னா இல்லை என்று பொருள, வெளியில், வித் அவுட் அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரி ஒரு இதுவும் பயன்படுத்துவாங்க. ஸோ நம்முள் இருக்கும் இறைவன், எங்கும் இறைந்து கிடைப்பவன் இறைவன் என்பது தமிழ் சொல்லின் பொருள் என்று பல முறை பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும் அந்த இறைவனை அங்கும் பறந்து நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த இறைவனுக்கு நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம். நமக்குள் இருக்கும் இறைவன், வெளியில் இருந்தால், புறத்தில் இருந்தால், அகத்திலும் இருப்பார், அந்த இறைவனுக்கு நாம் சமர்ப்பணம் செய்கிறோம். இது சொல்லும் போது நல்லா புரியும். This is an attitude in the mind and heart. இது மனதிலும் இதயத்திலும். மனம் என்றால் அறிவு சார்ந்தது, இதயம் என்றால் உணர்வு சார்ந்தது, உணர்ச்சிகள் சார்ந்தது. This is an attitude of the mind and heart. இது மனதிற்கும் இதயத்துக்கும் உள்ள ஒரு மனப்பாங்கு, ஒரு அம்சம் சொல்லலாம். நாட் டூ டிஃபிகல்ட் டு இனிஷியேட். இதை ஆரம்பிக்கிறது கடினமே கிடையாது, மிக எளிமையாக இனிஷியேட்னா, இனிஷியல் நம்ம பொருள பேருக்கு முன்னாடி போற முன்னெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா. இனிஷியேட்னா துவங்குவது கடினமே கிடையாது. நாட் டூ, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நாட் டூ டிஃபிகல்ட் டு இனிஷியேட். அதே ஒரு இடத்துல ஒரு இக்கு வைக்கிறார். பட் வெரி டிஃபிகல்ட் டு மேக் absolutely sincere, very difficult to make absolutely all pervasive. இந்த 2 வார்த்தை போறாரு. அந்த சமர்ப்பணம் என்பது ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டும், முழுமையான நேர்மையோட. சும்மா ஏதோ அரபர நேர்மை, 10% நேர்மை, 20%, அப்சல்யூட்லி முழுமையான நேர்மை. பெர்வேசிவ் அப்படியே எங்கும் பரவி இருக்கு. அதாவது இப்ப நம்ம மனசுல இப்ப ஒரு எண்ணம் துவங்குது, உடனே அந்த எண்ணத்தை நம்ம இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு, இன்னைக்கு மோர் குழம்பு வைக்கலாம்ங்கிறது சமையல் பண்ணும்போது நினைக்கணும்னு, அந்த எண்ணத்தை முதல்ல சமர்ப்பணம் செய்யணும். இப்ப அதுக்கு எடுத்து வைக்கிற மோர், அந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கி போட போறோம், வெண்டைக்காய் மோர் குழம்பா இருந்தா அதுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற எண்ணத்தை சமர்ப்பணம் செய்யணும். இந்த செயல்களை சமர்ப்பணம் செய்வோம். அடுப்புல பாத்திரம் வைக்கும் போது, அடுப்பு பத்த வைக்கும் போது, அந்த மோரை கொதிக்க வைக்கும், அப்படி ஒவ்வொரு கூறுகளிலும் நாம ஆல் பெர்வேசிவ், அது சரியான வெந்தவனுக்கு எடுத்து வைக்கிறதுல இருந்து மூடி போயிடுச்சு, யாருக்கெல்லாம் சர்வ் பண்றோமோ, பரிமாறுமோ, அது ஒவ்வொரு செயலையும் அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பண்ணி, அப்புறம் அந்த மாதிரி இருந்தா பத்தலைன்னு வராது, வீணும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சில நேரம் ஆனா இருக்கவே இருக்கு. நமக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு ஒண்ணு அதுக்கு வச்சோம், அதெல்லாம் அடுத்தது. அப்ப என்னன்னா வெரி வெரி டிஃபிகல்ட் டு மேக் அப்சல்யூட்லி சின்சியர். அந்த மாதிரி ஒவ்வொரு கூறுகளாக செய்யும்போது, இப்படி மனப்பூர்வமா நம்ம ஒரு சமையல் செஞ்சோம்னா சாப்பிட்றவங்களுக்கு 3 பேரோ 4 பேரோ 30 பேரோ 300 பேரோ 3000 பேரோ இல்லை, எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும். யூஸ்வலா அது நடக்கவே நடக்காது.
ஒருத்தருக்கு உப்பு அதிகமான, ஒருத்தருக்கு உப்பு கம்மியா இருக்கும், ஒருத்தருக்கு காரம் அப்படின்னு பல விஷயம் இருக்கும். ஆனா இதுல செய்யறவங்களுக்கு வந்து அந்த நிறைவு இருக்கும். சாப்பிட்டோன்னா என்னன்னு ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் வந்துட்டு அந்த முழுமையான சமர்ப்பணத்தோடு செய்யும். இது சமையல் இல்லை, நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி, ஒரு கட்டுரை எழுதுறதோ, ஒரு நோயாளியை நீங்க நோய் நீக்க முயற்சி செய்யக்கூடிய மருத்துவராக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப இதாகும். வெரி டிஃபிகல்ட் டு மேக் அப்சல்யூட்லி சின்சியர் அண்ட் ஆல் பர்வேசிவ். இந்த வார்த்தைகளை நீங்க இது பண்ணிக்கணும். திருப்பி முதல்ல படிக்கலாம். The first step on this long path is to consecrate all our works as a sacrifice to the divine inner and in the world. This is an attitude of mind and heart, not too difficult to initiate, but very difficult to absolutely sincere and all pervasive. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு மாதிரி நாங்க இதுல படிக்கிறோம். இதுல பிரெஞ்சுல படிக்கும்போது இப்ப ஆக்டிவ் அப்படின்னு வரும்போது ஏங்கிறது ஏன்னு படிச்சு பழகிட்டோம். ஏங்கிற எழுத்தை இங்கிலீஷ்ல மேக்சிமம் ஏ. சில நேரங்கள்ல அட்டுன்னு வரும்போது சின்ன குறில் ஆவா வரும், ஃபாதர்னு வரும்போது ஆ வரும். அது மாதிரி ஒரு சில இடங்கள் பொதுவா ஆக்டிவ் இந்த மாதிரி இருக்குல்ல, ஆக்ஷன், ஆக்டிவ், ஆப்டிடியூட், இப்ப படிச்ச ஆட்டிடியூட், இதுல எல்லாம் ஏ தமிழ்ல வந்து ஏன்னு நெடில் ஏவா தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா பிரெஞ்சுல வரும்போது அது வந்து ஆ அப்படின்னு சொல்லணும்னு பல முறை சொல்லணும். அப்போ இது வந்து நாட் டூ டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்ப ஏன்னு வந்து ஆ வரும், மனசுல வந்து அப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஆனா படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் ரொம்ப வருஷமா படிச்சுட்டதுனால இந்த இப்ப அதை ஆக்டிவ்லி அப்படின்னு சொன்னது பிரெஞ்சுல ஆக்டிவ் எழுதிட்டு எம்இஎன்டின்னு எழுதுறோம். அது படிக்கும்போது ஆக்டிவ்மோன்னு படிக்கணும். ஆனா முக்காவாசி பேர் நம்ம என்ன பண்ணுவோம், அது ஆக்டிவ்மோ அப்படின்னு படிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், பிரெஞ்சுல வந்து இட்டு 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 சவுண்ட் இல்லை. இங்கிலீஷ்ல ஏபிசிடில இருக்கிற டில இருக்கிற இட்டு சவுண்டு கிடையாது, எஸ்டி அந்த டீல இருக்கிற இட்டு சவுண்டு கிடையாது. டீங்கிறது இத்து சவுண்ட் ஆயிடும், டிங்கிறது இத்து சவுண்ட் ஆயிடும். அதுவும் வந்து புரிஞ்சுக்குவோம் ஈஸியா. ஆனா அந்த டீ வரும்போது டீயாவே இப்ப ஆக்டிவோங்கிறது ஆக்டிவோ அப்படின்னு போட்டீங்கன்னா அது அக்டிவோ அப்படின்னு வரும். இது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அந்த பழைய டீ வந்து இதாகும். ரொம்ப கஷ்டம். ஆனா வெரி டிஃபிகல்ட் டு மேக் அப்சல்யூட்லி சின்சியர் அண்ட் ஆல் பர்வேசிவ். இப்போ இங்கிலீஷ் பிரெஞ்சாவே நம்ம இருந்தாதான் அது வரும். அதே மாதிரி பிரெஞ்சே தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல வந்தாலும் இந்த ஆட்டிடியூட் வந்து ஆத்திடியூடுன்னு அப்படின்வாங்க. நமக்கு முதல்ல என்ன ஆத்திடியூடுங்கிறாங்க, ஏன்னா அத்தி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு காரைக்குடி மக்களாட்டும் நினைக்க வேண்டியது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் செய்யற மாதிரி வரும். இது 2 உதாரணம் எடுத்துக்கங்க. அடுத்தது நம்ம வந்து அடுத்த சென்டென்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அதோட தமிழ் பார்ப்போம். இல்ல 3 ஸ்டெப்பையும் படிச்சுட்டு கொடுப்பாங்க. ஏன்னா தொடர்ந்துதான் இருக்கு, ரொம்ப இடைவெளி இல்லை. இப்ப முதல் இது என்னன்னா சமர்ப்பணம். ஒரு வார்த்தையில சொன்னா சமர்ப்பணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது பாருங்க, ஒவ்வொன்றும் அழகா கொண்டு வர்றது. The second step is to renounce attachment to the fruit of our works. கர்மயோகம் சொன்னாலே எல்லாருக்கும் நினைவு வருதுதான். சமர்ப்பணம் செய்யணும். ஆனா அதை நம்ம எந்த வேலை செய்யணுமோ அதோட பலன்களில் நாம் பற்று கொள்ளக்கூடாது. அன்னைக்கு கேட்டீங்களே ரினவுன்ஸ்னா என்ன அப்படின்னா, பற்று இல்லாமல் அந்த பொதுவா எதை செஞ்சாலும் நம்ம வந்து பற்றோடு செய்யணும். மோர் குழம்புன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னா எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள நல்லா சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பலன். அந்த மோர்குழம்பு பார்க்கறதோட பலன் அது வயிறு நிறையணும் அப்படிங்கிறதெல்லாம். ஆனா அந்த எண்ணத்தையும் நம்ம துறந்து விட்டு செய்ய வேண்டிய செய்யணும். இப்ப 4 பேருக்கு கரெக்டா 4 பேருக்கு செய்யணுங்கிறது வேற. ஆனா நம்ம அந்த பலன்களில் பற்று கொள்ளக்கூடாது. செகண்ட் ஸ்டெப் இஸ் டு ரினவுன்ஸ் அட்டாச்மெண்ட் டு த ஃப்ரூட் ஆஃப் ஒர்க். அதாவது அந்த பலன்களில் பற்று கொள்ளக்கூடாது என்பது. பலனே இல்ல, ஃபீஸ் சம்பளம் வாங்க வேண்டாம், இல்ல வந்து சந்தோம் அப்படி கிடையாது. அந்த பலனின் மேல் பற்று கொள்ளக்கூடாது. ஃபார் த ட்ரூ inevitable and utterly desirable fruit of sacrifice is the divine presence in the divine consciousness and power in us. And if that is gained, all else will be added. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, அப்போ சரி பலன்களை எப்படிப்பா எல்லாரும் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் சொல்றவங்க கூட சொல்லுவாங்க, பற்றுக்கொள், அந்த பலன்களில் ஆசைப்படு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அதுல வார்த்தைகள் ஓடி பாருங்க, ஒரு செகண்ட் வர ஒருத்தருல
அப்போ வந்து அப்போ ஃப்ரூட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், உண்மையான ஃப்ரூட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்னங்கிறது சொல்லுங்க வசனமா. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த லைன் ரொம்ப வெரி கிளியர் கைடன்ஸ். என்னன்னா நாங்க ரொம்ப நாள் நினைச்சோம் அட்டாச்மெண்ட் டு த ஒர்க் இல்லாம அதை ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறது எப்படி, ஏன்னா நம்ம அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகும் பொழுதுதான் அந்த அளவுக்கு நம்மளால அதை கரெக்டா செய்ய முடியும். அது மேல எப்படி அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறதுன்னு நவ் ஹி ஹாஸ் அவுட்லைன்ட் இட் இஸ் அட்டாச்மெண்ட் டு த ஃப்ரூட்ஸ் தட் வி ஹாவ் டு renounce, நாட் அட்டாச்மெண்ட் டு த ஒர்க் இட் செல்ஃப். அது சரியா? அல்ல, அட்டாச்மெண்ட் டு த ஒர்க்கும் கூடாதுன்னு தான் வரும். அது ஏன்னா நீங்க சாக்ரிஃபைஸ் முதல்ல சொல்லிட்டோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ வேலையை செய்யற வேலையெல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணா அதுல இருக்கிற அட்டாச்மெண்ட் இல்ல. எப்ப நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க? பட்டில அடுத்ததானே குடிப்பீங்க. ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய ஒருத்தர் கொடுத்துருன்னு சொன்னா அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்களால கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. வசந்தமா. சரி சார், இந்த ஆங்கிள் எங்களுக்கு புரியுது. அப்புறம் ஒன் மோர் என்னன்னா, அந்த தர்மதர் புக்லயும் இது மாதிரி வரும். நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேல ஆசையை வைக்க வேண்டாம், நமக்கு கிடைக்கிற டிவைன் பிரசன்ஸ் ஒளி, தட் இஸ் தி சஃபிஷியன்ட் ரீகாம்பன்ஸ் அப்படின்லாம் வரும். நீங்க அதை வந்து எந்த சாப்டர் என்ன வரின்னு சொன்னா அதை கூட நம்ம பார்க்கலாம். நம்ம இது முடிச்சுட்டு கண்டிப்பா அதை பார்ப்போம் நிச்சயமா. சரிங்களா? நன்றி. நன்றிங்க மேம். இப்ப அந்த திருத்தொண்ட நாயனார்ல கேட்டிருப்பீங்க, பிள்ளைக்கறி கேட்டது. இப்ப பிள்ளையில கொடுக்கறது வேற, தத்து கொடுக்கறதுக்கு வேற. கறி சமைத்து கொடுக்கறது, அதுவும் முகத்துல எந்தவித சோகமும் இல்லாம கொடுக்கறதுங்கிறது எப்படிப்பட்ட பற்றில்லா நிலை இருந்தா அது முடிவு வச்சுப்பாரு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை போடுறாங்க. The only true desirable fruit of sacrifice, the only inevitable desirable fruit of sacrifice, the only utterly desirable fruit of sacrifice. இது எப்படி வேணா அப்படின்னா, அதாவது உண்மையான தவிர்க்க முடியாத முழுமையான அந்த பலன் என்னவென்றால் அந்த வேள்வி. சாக்ரிஃபைஸ்ல தியாகம்ங்கிறது மட்டும் இல்ல, வேள்வின்னு சொல்லலாம். யாகம் யக்ஞம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த நெருப்பில் வந்து நாம் எதை போடணுமோ எல்லாம் போடுவோம் இல்லையா? அதனால அது வந்து அந்த உண்மையா அதோடைய பலன். இப்போ வந்து புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துலதான் நம்ம படிச்சிருக்கோம் ராமாயணத்துல. குழந்தை பிள்ளை பேர் வேண்டும் என்ற வேள்வி. அப்ப அந்த வேள்வியில ஒரு தேவர் தோண்டி ஒரு பாயசம் மாதிரி கொடுக்குறாங்க. அது 4 பேர் 3 பேருக்கும் 4 விதமா பிரிச்சு கொடுக்குறோம். 4 குழந்தைகள் வரதான் நம்ம படிச்சிருக்கோம். அதான் யாகத்தின் பலன். அதுதான் உண்மையா அந்த அந்த பலன். இப்ப புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னா குழந்தை வேண்டும் என்ற ஒரு, அதுதான் அதோடைய பலன். அது மாதிரி இப்போ நம்ம அஸ்வமேத ஆகம்னா அந்த குதிரையை இது பண்ணி அது எங்கெல்லாம் போதோ அந்த இடத்தை பிடிக்கணுங்கிறதுதான் அதோடைய பலன். அப்ப ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. ஆனா அந்த பலன் மேல் பற்று இல்லாமல் செய்வது என்பது மிக கடினமான ஒன்று. The only true inevitable and utterly desirable fruit, true inevitable and utterly desirable fruit of sacrifice is the divine presence. என்ன ஒரு விஷயம் பாருங்க, நம்ம உண்மையா நம்ம செய்ய இறைவனுடைய சாநித்தியம் தான் உண்மையான பலன். இந்த வேலையில கிடைக்கிற ஒரு பரிசோ பாராட்டோ இல்ல அது கிடைக்கிற பணமோ கூலியோ எது வேணா வச்சுக்கோங்க, அது அல்ல. இறைவனின் சாநித்தியம் is the divine consciousness, and the only fruit is the divine consciousness and divine power in it. ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன்னா அப்புறம் வாங்க. அப்போ the divine presence and the divine consciousness and power in us. அப்ப இறைவனுடைய இருப்பு, அதனுடைய சாநித்தியம், இறைவனுடைய உணர்வு நிலை, இறை உணர்வு, இறை ஆற்றல், அதுதான் உண்மையான பலன். அண்ட் இஃப் தட் இஸ் ஒரு வார்த்தை உடனே இத சரிங்க அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு அதனால லைஃப்க்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அடுத்து உடனே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருவாங்க. இஃப் தட் இஸ் கெயின், அந்த இறை ஆற்றலும் இறை உணர்வு நிலையும் இறை இருப்பும் நமக்குள் கிடைத்து விட்டதென்றால் all else will be added. நீங்க என்னென்ன இப்போ பொதுவா சாதாரண மனிதன் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வீடு வேணும், நிறைய பணம் வேணும், நான் வந்து ஓய்வு எடுக்கும் போது நான் யாரையும் கையேந்தாம எனக்குன்னு ஒரு ஓய்வூதியம் மாதிரி எனக்கு கிடைக்கும். இது எவ்வளவோ சொல்லலாம். என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும், என் மகனுக்கு நல்லா படிப்பு வரணும், அது வேணும், இதோட எத்தனை லிஸ்ட் இருந்தோ அத்தனை பட்டியலும் போடுவாங்க. ஸோ ஆல் எல்ஸ் வில் பி கெயின். என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் அந்த டிவைன் ஏன்னா அது இறைவனோட சித்தம், இறைவனோட இருப்பு இருக்கும்போது செய்ய வேண்டாம் நடக்கும். அதனால நம்ம அதை பத்தி அது டிசைர் இல்லாத செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்.
இந்த சென்டென்ஸ் படிச்ச பிறகு நம்ம வசனமா கிட்ட சொல்லலாம். The second step is to renounce attachment to the fruit of our works, for the only true, inevitable and utterly desirable fruit of sacrifice. இடையில வந்து 2 கோடு போட்டா அது பிராக்கெட்ல இருக்கும். ஒன் திங் நீட்ஃபுல் அப்படின்னா முதல்ல டிசைரபிள் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த நீட்ஃபுல் தேவையான ஒன்று, தமிழ்ல சொன்னா தேவையான ஒன்று, is the divine presence and the divine consciousness and power in us. And if that is gained, all else will be added. Okay, இப்போ வசனமா நீங்க சொல்லுங்க சார். அது the mother chapter 5 second paragraph அதோடைய கொஞ்சம் கீழே இருக்கிற 5-6 லைன். There must be no demand for fruit. கொண்டே வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதோட லைன்ஸே காட்டுங்க, ஸ்கிரீன்ல கொண்டு வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுதான் எந்த சாப்டர் என்னன்னு கேட்டு இப்ப நீங்களே படிங்கம்மா, நீங்களே படிங்க. நீங்களே படிங்க. Thank you, sir. The line starts like this. There must be no demand for fruit and no seeking for reward. The only fruit for you is the pleasure of the Divine Mother and the fulfillment of her work. Your only reward, a constant progression in divine consciousness and calm and strength and bliss. The joy of service and the joy of inner growth through works. The joy of service and the joy of inner growth through works is the sufficient recompense of the selfless worker. நன்றி நன்றி வசனமாம். இப்ப இதையதான் நம்ம வந்து இப்ப நம்ம படிச்சதுக்கும் த மதர்ல இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல இருக்கும். நோ டிமாண்ட் ஃபார், இங்க நோ டிமாண்ட்னே போட்டாங்க, அங்க அட்டாச்மெண்ட் போட்டாங்க, இங்க டிமாண்ட் ஒரு இது மாதிரி கோரிக்கை மாதிரி, எனக்கு இது வேணும். நோ சீக்கிங் ஃபார் ரிவார்ட், ரெண்டுமே கூடாது. தி ஒன்லி ஃப்ரூட் ஃபார் யூ இஸ் த பிளஷர் ஆஃப் த டிவைன் மதர். இறைவனுக்கு இறை அன்னைக்கு மகிழ்ச்சி, நம்ம சேர்ப்ப நல்லா பண்றோம் பாருங்க. And the fulfillment of our work, அந்த வேலையை நாம் இது பண்றோம். Your only reward, a constant progression in divine consciousness and calm and strength and bliss. இப்ப அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் வந்துட்டு அங்க நம்ம பவர் அண்ட் டிவைன் பிரசன்ஸ் வந்துடுது. இந்த இடத்துல வந்து காம் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பிளிஸ். ஒரு வந்து டிவைன் கான்சியஸ்னஸ், டிவைன் காம், டிவைன் ஸ்ட்ரென்த், அங்க பவர் வந்து ஸ்ட்ரென்த்தாவும் இங்க பேர் ஆனந்தமும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப அழகா அது நம்ம முடிச்சோம். நன்றி வசனமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் போறதுக்குள்ள கொஞ்சம் பெருசா இருக்கனால இது வரைக்கும் மகேஷ் படிக்கிறீங்களா? மகேஷ் சரி, மீராமா நீங்க படிக்குமா? வணக்கம் சார். ஸ்கிரீன்ல வந்த பிறகு படிக்க ஆரம்பிங்க. எஸ் சார். இந்த நீண்ட பாதையின் முதற்கட்டம் நம் எல்லா செயல்களையும் நம்மிலும் இவ்வுலகிலும் உள்ள இறைவனுக்கு வேள்வியாக அர்ப்பணிப்பதாகும். இத்தகைய மனப்பாங்கையும் இதய உணர்ச்சியையும் ஆரம்பித்து வைப்பது அவ்வளவு கடினமல்ல. ஆனால் இதை அனைத்தும் தழுவும் விதத்தில் முற்றிலும் நேர்மையாக கடைபிடிப்பது மிக கடினமாகும். இரண்டாவது கட்டம் நம் செயல்களின் பலன்கள் மீதுள்ள பற்றை துறப்பதாகும். நம் செயல்களை வேள்வியாக அர்ப்பணிப்பதன் நம் செயல்களை
வேள்வியாக அர்ப்பணிப்பதன் மெய்யான, நிச்சயமான, மிகவும் விரும்பத்தக்க ஒரே பலன், தேவையான ஒரே பலன் என்னவென்றால், தெய்வீக சாநித்தியமும் தெய்வீக உணர்வும் சக்தியும் நம்மில் இடம் கொள்வதாகும். இதை நாம் எய்தினால் மற்றவை எல்லாம் நமக்கு கைகூடும். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்த சென்டென்ஸ் போலாம். அப்ப இரண்டாவது அடியில் கிடைக்கக்கூடிய இது என்னன்னு பார்த்தா, this is a transformation of the egoistic will in our vital being, our desire soul and desire nature, and it is far more difficult than the other. முதல் இதுல என்ன சொன்னாங்க, மனமும் ஹார்ட்டும், மைண்ட் அண்ட் வைட்டல் சொல்லலாம். முதல்ல பார்த்தது அது ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிது, ஆனால் கடைபிடிப்பது நேர்மையாக, முழுமையாக, நேர்மையாக, ரொம்ப அழகா தமிழ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிரமம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன இருக்குன்னா, பலன்கள் இது மகாலிங்க ஐயா யோசிச்சு பாருங்க. 103 ஆண்டுகள் வாழ்ந்த மகாலிங்க ஐயா, ஆரோவில் இருந்த மகாலிங்க ஐயா, ஸ்ரீ அரவிந்தரை பார்த்தவர். அவர் 2 சொல்லுவாரு, எனக்கு வரலன்னு சொன்னது 2. ஒண்ணு, எனக்கு ஞானம் வராது, நான் என்ன பண்ணுவேன், அன்னையோட படத்தை பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். இதுவும் அது எப்படி பலனை பத்தி நினைக்காம, ஏன்னா யூஸ்வலா மனுஷனுக்கு என்ன, எனக்கு இது வேணும், நான் இதை செஞ்சா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிதான் எத்தனை பேர் இன்னைக்கு 100க்கு 99 பேர் வேலை செய்யறாங்கன்னா, சம்பளம் இல்லாட்டி எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சு பாருங்க. சம்பளம் இல்லாட்டி எப்படி சாப்பிட முடியுங்கிற மாதிரிதான் தொழில் வேலை பார்க்கறவங்களாம் அப்படி. வியாபாரம் பண்ணா லாபம் நோக்கம் இல்லாம செய்யும். அது there is no free lunchன்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் ஒரு மாதிரி இதுதான் பண்ணுவாங்க. அப்போ this is a transformation of the egoistic will in our vital being. அப்ப அந்த பிராண ஜீவனில் இது ஒரு அந்த ஆணவ இச்சைக்கு ஒரு பெரிய திருவுருமாற்றம். This is the transformation of our desire soul. ஆசை ஆன்மாவின் ஒரு திருவுருமாற்றம். This is the transformation of the desire nature. ஆசை இயல்பின் திருவுருமாற்றம். இந்த 3 நமக்குள்ள இருக்கு. நான் செய்யறேன், எனக்கு நான் எப்படி செய்வேன் தெரியுமா அப்படிங்கும் போது அந்த ஈகோயிஸ்டிக், நான் செய்யணும், எனக்கு அந்த வீட்டை வாங்கியே ஆகணும். இப்ப நம்ம ஒரு திரைப்படத்துல பார்த்திருப்போம், ஒருத்தர் சட்டை கிட்ட எல்லாம் கிழிஞ்சிருக்கு, ஏன்டா பனியன் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, ஏன் கிழிஞ்சிருக்குன்னா அந்த கோவில்ல தேங்காய் உடைச்சிருப்பாங்க, அந்த தேங்காய்க்கு நான் நாயோட கடிக்க வச்சு நாய் கூட போராடி நான் அது வாங்குறேன், அந்த நாய் கடிச்சிருச்சு எல்லாம். சரி, நாய் அடிச்சு நாய் செத்து போச்சுன்னு சொல்லுவோம். அப்ப சரி, அங்க என்ன உனக்கு என்ன வாழ்க்கையில என்ன உனக்கு காசு, இப்படிப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, பின்னாடி ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டை சொந்தமா சொல்லுவாங்க. இங்க ஒரு தேங்காய் பொறுக்கி சாப்பிடக்கூடிய ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு இடம் சொல்லக்கூடாது. அப்போ வாழ்க்கையில ஏதோ ஒரு தடவை சுத்தி பார்க்கணும்னு சொல்லு, அதெல்லாம் நியாயமா இருக்கும். அதே நீ சொந்தமாக்கணும்னு சொல்ல எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேரக்டர் சொல்லுவாங்க. அதுதான் ஈகோயிஸ்டிக் வில். நம்ம நிலைமை எப்படி இருந்தாலும் எனக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு ஆசைப்படும். அந்த ஆசை தான் அந்த இயல்பா இருக்கும். இட் இஸ் ஃபார் மோர் டிஃபிகல்ட் than the other. அப்ப இந்த ஆசையெல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா அந்த சமர்ப்பணம் செய்வதை விட இது கடினம். வேலையை கூட செஞ்சலாம், சும்மா சமர்ப்பணம் கூட செய்யலாம், ஈஸி டு இனிஷியேட் பட் டிஃபிகல்ட் டு கண்டினியூன்னு சொல்லும் மாதிரி இந்த இடத்துல அதை விட இது கஷ்டம். பலன் மேல இது தெளிவா சொல்றாங்க. எந்த ஒளிவு மறைவு இல்லாம ஆமாம், ஆசை இல்லாமல் வேலை செய்வது என்பது ரொம்ப கடினம். இது கொஞ்சம் முன்னாடி கூட வசனாமா சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது 3வது அடியும் பார்த்துருவோம். சந்தேகம்னா கேளுங்க, நான் அடுத்தது போயிடுவோம். The third step is to get rid of the central egoism and even the ego sense of the worker. அப்ப the third step, 3வது அடி என்னன்னா, to get rid of the central egoism of the worker and even the ego sense of the worker. நமக்குள்ள ஒரு மைய ஆணவம் இருக்கு, அதையும் நம்ம நீக்கி விட வேண்டும். நாம் வேலை செய்கிறோம் என்ற அந்த ஆணவ உணர்வும் ஆணவ எண்ணமும் கூடாது. 3வது அடி அது. அப்ப 3 பார்த்தோம்னா, முதல் அடி படிகளை, செயல்களை சமர்ப்பணம் செய்வது. 2வது அதால் கிடைக்கும் பலன்களை சமர்ப்பணம் செய்து. 3வது செய்கிறோம்
நான் தான் வேலையாள், நான் தான் உழைப்பாளி, நான் தான் பாட்டாளி அப்படிங்கிற எண்ணத்தையும் நாம் இழக்க வேண்டும். இதுதான் மூன்றாவது. இத சொல்றார் பாரு உடனே, தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல். நான் செய்யறேங்கிற எண்ணம் நம்ம விட்டு போறதுங்கிறது, ஆசையை துறக்கிறது ஒரு பக்கம், ஆணவத்தை துறக்கிறது இன்னொரு பக்கம்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சின்னதா ஒரு எடுத்துக்காட்டு தோணுச்சு. இத மூணையும் புரிகிறது. இது முடிச்சுட்டு சொல்றேன். நான் அப்படி விட்டேன்னா நீங்க சொல்லுங்க. உழவாரப்படை, தேங்காய், பழம், இந்த மூணு மட்டும் ஞாபகப்படுத்துங்க. நான் விட்டுட்டேன்னா நினைவுக்கு இருக்கு. அதெல்லாம் 3 குறியீடுகள் ஞாபகம். That is the most difficult transformation of all, and it cannot be perfectly done if the first 2 steps have not been taken. அப்போ இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். நான் செய்யறேங்கிற எண்ணம், அதாவது நீங்க பலன்களை விடுறதோ வேலையை சமர்ப்பணம் பண்றதெல்லாம் கூட கஷ்டமா பண்ணிடலாம். நான் செய்யறேங்கிற அந்த எண்ணத்தை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஆணவத்தை விடுறது ரொம்ப கஷ்டம். Of all, and it cannot be perfectly done if the first 2 steps have not been taken. அப்ப முதல் 2 அடிகளை எடுத்து வைக்காமல் இந்த 3வது அடியை நிறைவேற்ற முடியாது. But these first steps too cannot be completed unless the third comes in to crown the movement, and by the extinction of egoism eradicates the very origin of desire. இப்போ புவனேஸ்வரி அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பால் பாயசத்துக்கு அடிப்படை ரொம்ப ஐட்டம் இல்லாம 3 ஐட்டம் சொல்லுங்க. பால் பாயசத்துக்கு தேவையானது. பால் பாயசத்துக்கு பால் ஃபர்ஸ்ட் வேணும் சார். சரி. அரிசி வேணும் சார். சக்கரை வேணும். எல்லாத்துக்கும் மேல அத வேக வைக்க அடுப்பு வேணும். அது சரி. அது பேசிக். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும் கேட்கிறேன். பாத்திரம் வேணும், கரண்டி வேணும், அதெல்லாம் அடுத்தது. கண்டிப்பா டூல்ஸ் எல்லாம் தேவை. நன்றிமா. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பால் மாதிரி இப்ப ஏலக்காய் போடுறது உண்டா பால் பாயசத்துல? கண்டிப்பா ஏலக்காய், முந்திரி எல்லாம் வேணும். அடுத்தது அது எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால பால், அரிசி, சர்க்கரை 3 இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பாலும் வச்சுட்டீங்க, அரிசியும் வச்சுட்டீங்க, கொதிச்சுக்கிட்டே இருக்கு. சர்க்கரை போடலன்னா அந்த பாயசம் ஆகுமா? ஒரே கேள்வி. இப்ப வெறுமனே பாலும் சாதம் அரிசியும் வெந்துருச்சு, நீங்க அதை போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு என்னவா தோணும்? சர்க்கரையே போடல, முந்திரி பருப்பு ஏலக்காயெல்லாம் மறுத்துருங்க. அப்ப அது என்னவாக இருக்கும்? சார் வெறும் பால் சாதமா தான் இருக்கும். அது பால் சாதம், அது பாயசம்னு சொல்ல முடியாது. அதுதான் இங்க எடுத்துங்க. தீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டூ cannot, அந்த பாலும் ரைஸும் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ்னு வச்சுங்க, cannot be completed. அது பாயசமே சொல்ல, unless the third comes in to crown the movement. சக்கரைன்னு போட்டாதான் அந்த பாயசம். crown the movement, and by the extinction of by the extinction of egoism eradicates the very origin of desire. இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு ஆணவம் இருக்கும்போதுதான் நான் சொல்லுவேன்னா, எனக்கு இது வேணும்பா கண்டிப்பா. நான்கும் போதுதான் எனக்கு அந்த ஆசையும் இருக்கும். அப்ப நான் என்பது போனால் அந்த ஆசையும் போயிடும். பொதுவா ஆசை அழிவின் ஈசனோட இன்னும் ஆசை அழிவுதான் கேட்டிருப்போம். அந்த ஆசை அழிவுக்கு ஆணவம் அழிந்தால் இது eradicates the very origin of desire. வெறும் ஆசை இல்ல, ஆசையோட வேறையே இது eradicates தான் ரிமூவ் பண்ணுது அப்படின்னா எவ்வளவு அழகா அது சொல்றாரு. அந்த இடத்துல அப்போ அந்த சக்கரை போட்டதான் பால் பாயசம். இதே இப்படி வேற மாதிரி நமக்கு 2 பேர் நல்லா தெரியுது. இன்னொரு விஷயம், நீங்க அது உப்புன்னு போட்டீங்கன்னா, இப்போ இன்னொன்னு சொல்றேன், அரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு மிளகு போட்டு உப்பு போட்டீங்கன்னா அது வெண்பொங்கல் ஆயிடுது. மிளகு இதெல்லாம் போடாம அதே விஷயத்த வெள்ளம் போட்டீங்கன்னா, ஏலக்காய் போட்டா அது என்னவா மாறிடும்னு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லலாம். பொங்கல் ஆயிடுது இல்லையா? அது வெண்பொங்கலா இனிப்பு பொங்கலான்னு போடக்கூடிய அந்த 3வது ஐட்டத்துலதான் இருக்கு, உப்பா அல்லது சர்க்கரையாங்கிறதுலதான் விஷயமே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அதை செஞ்சாதான் அந்த முடிவாகும். சொல்லுங்க புவனேஸ்வரமா. சார் வெறும் உப்பு மட்டும் போட்டு பால் சாதம் பண்ணுவாங்க சார். அது ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா எதுனாலும் உப்போ சர்க்கரையோ அதுல இருந்தாதான் அதனுடைய சுவை தெரியும். மாறிடுது இல்ல, டைட்டிலே மாறிடுது இல்ல. இப்போ நம்ம தமிழ் பண்பாடு இல்ல தமிழ் கலாச்சாரம் தெரியாதவங்க கிட்ட பொங்கல் மொட்டை சொன்னா இமீடியட்டா அவங்களுக்கு, நான் அந்த கிளாஸ் எல்லாம் பெங்காலி, ஒடியா, குஜராத்தி, மராட்டிக்கெல்லாம் நடத்தும் போது பொங்கல் சொன்னா அவங்க இனிப்பு பொங்கலை மட்டும்தான் நினைச்சுக்கிறாங்க. இனிப்பு பொங்கல், அப்புறம் அது என்னது தை மாசம் பொங்கல் அப்ப போடுற மட்டும்தான் பொங்கல்னு ஒரு சிலருக்கு இது ஹோட்டல்ல சாப்பிட்டு பழகணும். பொங்கல்ல அது சால்ட் பொங்கல், தட் இஸ் சால்ட் ஐட்டமும் அப்படிம்பாங்க. ஸ்வீட் பொங்கல், ஸ்வீட் பொங்கல் தெரியாதவங்களும் இருக்காங்க.
ரெண்டு. இப்ப நமக்கு வந்து ரெண்டுமே நல்லா ரொம்ப தெளிவா இருக்கும். இதுல ஏன்னா நம்ம தமிழ்லயே வாழ்ந்ததுனால வெண்பொங்கலுக்கும் அழகா நம்ம பேர் வச்சு வெண்மையாக இருக்கும் வெண்பொங்கல், அந்த இனிப்பா இருக்கிறது நிறம் மாறிடும் எப்படி இருந்தாலும். அப்ப அந்த பால் ஊற்றி வெல்லம் போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு பண்றது இனிப்பு பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இதுல வந்து நீங்க தயவுசெய்து பொங்கல் அந்த பாயசத்துலாம் மறந்துடுங்க. 3 விஷயம் இருக்கு. இந்த 3வது விஷயம் சொல்லக்கூடிய நீங்க உப்போ சர்க்கரையோ போட்டாதான் அது முழுமைனா அந்த உப்பு போடாத வெண்பொங்கல், சர்க்கரை போட்டா அது இனிப்பு பொங்கல்ங்கிறது அது கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை சொல்றேன். நீங்க உடனே சமையல்லயே மாட்டிக்காதீங்க. பாருங்க அது என்னன்னா சொல்லுங்க சார். இதுவும் பகவானுடைய ரொம்ப ஃபேவரட் ஒரு ஸ்ட்ராங் கருத்து. நமக்கு வந்து இதுலயும் சாவித்ரி புக் 3 அந்த அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதர், அதுல ஹவுஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் நியூ கிரியேஷன், அந்த இடத்துல லாஸ்ட் அண்ட் மைட்டியஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது he tore desire up from its bleeding roots. இப்ப அந்த 3வது பாருங்க, அத தேங்க்யூ. இப்ப வந்து get rid of it cannot be the first step. These first steps too cannot be completed unless the third comes in to crown the movement. அது அந்த வார்த்தைகளை கவனிங்க. அது மணிமகுடம் மாதிரி அது முழுமையாக்குவதற்கு அந்த 3வது அடி எடுத்து வச்சே ஆகணும். அப்ப என்ன அதுல அது ஒரு குறிப்பு ஒண்ணு சொன்னாங்க, பை தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈகோயிசம், ஆணவ தன்மை அழிவதால் எராடிகேட்ஸ் அது கிடைக்கப்படுது, எராடிகேட்ஸ் த வெரி ஆரிஜின் ஆஃப் டிசைர், அந்த ஆசையின் வேறே அற்று போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சென்டென்ஸ்ல அந்த பேராகிராஃப் முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த பக்கத்துக்கும் நம்ம போறோம். அதோட அந்த பேராகிராஃபும் முடியுது. போன தடவை அப்படிதான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 247 பக்கத்தை முடிச்சுட்டு இப்ப 248க்குள்ள போறோம். இன்ச்சா 250 கிட்ட நெருங்கிட்டு இருக்கும். பார்க்கலாம். Only when the small ego sense is rooted out from the nature can the seeker know his true person that stands above as a portion and power of the divine and renounce all motive force other than the will of the divine Shakti. இப்ப இத வந்து நமக்கு புரியுற வார்த்தையில படிக்கணும். இந்த காலகட்டத்துல இந்த கேன் தி சீக்கர் நோன்னு படிச்சா இந்த கால மக்களுக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் நல்லா அக்கால 100 ஆண்டுக்கு முன்ன இந்த ஒரு ஆங்கில அமைப்பு. ஒன்லி when the small ego sense is rooted out. இதுல வந்து ஆரிஜின் அதுக்கு முந்தின வார்த்தையில முடிக்கிறார் இல்லையா, ஆரிஜின் ஆஃப் டிசைர்னு போட்டிருக்காங்க. அது இதுல வந்து ஈகோ சென்ஸே வேறும் வேறடி மண்ணோடும் எடுக்க வேண்டும். Only when the small ego sense is rooted out from the nature, the seeker can know his true person. அப்படின்னு படிச்சா ரொம்ப இந்த கால மக்களுக்கு புரியும். கேன் தி சீக்கர்னோட அது அழுத்தம் திருத்தமா சொன்னதுக்காக பயன்படுத்துறது. கேன் போட்டு அதுக்கப்புறம் நோ போடுறது வந்து எம்பசிஸ்க்காக போடக்கூடியது. நம்ம வந்து the seeker can know his true person. அப்பதான் தன்னோட உண்மையான ஆளுமை யாருன்னு தெரியும். யாரு அவர் எங்க இருக்காரு? That stands above as a portion of the divine, that stands above as a power of the divine. அப்போ வந்து நமக்கு மேல வந்து இறைவன் வந்து ஒரு பகுதியாக நிற்கின்றார், ஒரு ஆற்றலாக நிற்கின்றார். and renounce all motive force other than the will of the divine Shakti. இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய சக்தி எதை விரும்புகிறதோ, எதை இச்சைப்படுகிறதோ அந்த மோட்டிவ் மட்டும்தான். இந்த சண்டைக்கு போகணும், இதை நடத்தணும், இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல வந்து அர்ஜுனன் கதையில பார்த்தோம், பகவத்கீதைக்கு முன்னாடி அந்த சண்டைக்கு போறதுக்கே அவன் தவிர்த்து நிற்கும் போது நீ சண்டை போடணும், அதான் மோட்டிவ் ஃபோர்ஸ். அங்க என்ன பூபாரம் குறைக்கிறது தான் பேசிக் இதுவாகும். அப்போ நிறைய பேர் அதிகமாக நெகட்டிவ் இருந்து அதெல்லாம் அழிக்கிற போது. ஸோ ரினவுன்ஸ் ஆல் மோட்டிவ் ஃபோர்ஸ் அதர் தேன் த வில் ஆஃப் த டிவைன் சக்தி. அப்ப அந்த டிவைன் சக்தியோட வில் மட்டும்தான் இருக்கணும். மற்ற நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய ஆசை, தேவை எதுவுமே அங்கு இல்லவே இல்லை. ரொம்ப முத்தாய்ப்பா அது சொல்லி முடிக்கிறாரு. அதோட அந்த பகுதியும் முடியுது. அதுக்கப்புறம் புதுசா வந்து 3 அடிகள் நினைவு கொள்ளணும். Only when the small ego sense is rooted out from the nature and the seeker know his true person that stands above as a portion and power of the divine and renounce all motive force other than the will of divine Shakti. ரொம்ப அழகா அதை முடிச்சிட்டோம். இப்ப 6:11 பிரியாம நீங்க
அதை படிச்சிருங்க. சொல்லுங்க மகேஷ், நீங்க படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். வாங்க வாங்க ஒரு நிமிஷம். சார் ஒரு நிமிஷம், நீங்க ஏதோ சொல்றேன் நீங்களே, உழவாரப்பணி. வெரி குட், தேங்க்யூ. அதான் மறந்து போயிருந்தேன். ஒரு நிமிஷம் பிரியாமா, நான் அந்த இங்கிலீஷ் கொண்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்க தமிழ் கொண்டு வாங்க. அதாவது இந்த 3 விஷயத்த சுருக்கமா சொல்றதுக்கு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு எடுத்துக்காட்டு தோணுச்சு. என்னன்னா, முதல் இது வந்து சமர்ப்பணம் செய்வது, வேலையை சமர்ப்பணம் செய்யறது, வேலையின் பலனை சமர்ப்பணம் பண்ணுது. 3வது பணியாள் அப்படிங்கிறது ஆணவத்தை சமர்ப்பணம் செய்வது. இதுல ஒரு கோவிலோட நம்ம சைவ பெருமக்கள் இது வைஷ்ணவம் சொல்லலாம், சாரி. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, உழவார பணி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பர் வந்து அந்த ஒரு நம்ம சொல்ற இந்த கால மக்களுக்கு இந்த தோசை சட்டு உமாறு இருக்கும், அது வந்து கோவில் இருக்கிற புல்லெல்லாம் அவர் எடுப்பார். அந்த உழவார படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உழவார படையை பயன்படுத்தி அவர் வந்து கோவில சீர் செய்வார், சரி செய்வார். இது வந்து ஃபர்ஸ்ட் முதல் அடின்னு வச்சுங்க. அந்த வேலையை எப்படி இறைவனுக்கு தான் செய்யணும், அதை எனக்காக சொன்னேன். அப்போ அது ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து இந்த பழம் அப்படிங்கிறது, என்னப்பா பழமா காயா, நீ போயிட்டு வந்து காரி பழமா காயான்னு கேட்பாங்க இல்லையா? பழம்னா ரிசல்ட் பாசிட்டிவ்னு இருக்கும். அப்போ தேங்காய் பழம் நம்ம வைப்போம். அப்ப அந்த பழம் வந்து பலனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த உழவாரப்படி, 2வது பழம், 3வது நம்ம பொதுவா அந்த தேங்காய் உடைக்கிறது வழக்கம். தேங்காய் வந்து அவ்வளவு உயர்த்தி உடைக்கணும். உயர்த்தி உடைக்கிறது கூட யோசிச்சு பாருங்க. இப்படி கீழே போட்டு பாருங்களேன், இந்த லெவல்லையோ இல்ல கீழே அப்படி தரையோட தரையா வச்சு கல்லுல ஓங்கி அடிக்கிறது வேற. நான் சொல்றது அப்படியே கிட்டக்கு போட்டோம்னா உடையுமா, நல்லா ஓங்கி கீழே போட்டா உடையுமா? யோசிச்சு பாருங்க. தேங்காய் யாராவது பதில் சொல்ல? ஆமாம் இல்லை சொல்லுங்க. ஓங்கி தூக்கி போட்டா அது சூர தேங்காய் சார். அதுதான் அந்த சூர தேங்காய் தான் நான் சொல்றேன் நானு. அது உடைக்கிறது இந்த இடத்துல நீங்க வந்து அந்த இந்த இடத்துல கோவில் பூஜைக்காக வெட்டி வைக்கிறது 2 பகுதியா பிரிக்கிறது. சூர தேங்காய்க்கு எதுக்கு வேற எதுவும் வேடிக்கைக்காக சொல்றேன். யாராவது ரொம்ப யாரோ ஒருத்தர் புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி அந்த வீக்கு போக்கு தெரியாத ஆளே பார்க்க முடியும். என்ன அழகா நீங்க சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு அழகா இருக்கீங்களா, எவ்வளவு அறிவா இருக்கீங்கன்னு யாராவது சொன்னா, அது தேங்காய் சூர தேங்காய் தான் தூக்குறோம்னு இருக்கும். அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறாங்க, நம்ம சுக்கு நீரோ உடைக்க போறாங்கன்னு. அது மாதிரி அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆணவம், இந்த 3 கண்ணு, இந்த 3 நிலையெல்லாம் தேங்காய்ல. அப்ப மும்மலம் குறிக்கிறது தான் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க, அதோடைய குறியீடு. பழம் வந்து பழுத்த தன்மை, தேங்காய் வந்து 3 ஆணவம், கர்மம், மாயை 3ஐயும் குறிக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க. அதுல ஆணவம் இருக்கு. அப்ப அந்த தேங்காய் உடைக்கல ஆணவம் போகுதுங்கிற ஒரு கருத்துக்காக தான் நான் சொன்னேன். இப்போ அதுக்காகதான் இந்த 3 விஷயம். ஒண்ணு வந்து உழவாரப்படை வந்து அந்த செயல், அதை வந்து சமர்ப்பணம் செய்யணும். 2வது பழம், அந்த பலன்களையும் நம்ம சமர்ப்பணம் செய்கிறோம். 3வது வந்து அந்த தேங்காய் வந்து அந்த ஆணவம் தான் வேலைக்கெல்லாம் தான் எப்படிப்பட்ட வேலைக்காரன் தெரியுமா, சூப்பரா வேலை செய்வான்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்தையும் நம்ம அடிப்படையில் இருந்து எடுக்கணும். இப்போ மகேஷ் படிக்கலாம். தமிழ்ல கொடுங்க பிரியமா. ஓகே. இதை நாம் எழுதினால் மற்றவை எல்லாம் நமக்கு கைகூடும். இது நமது பிராணனில் உள்ள அகங்கார சங்கற்பத்தை, நம் ஆசை ஆன்மாவை, நம் ஆசை இயல்பை உருமாற்றுவதாகும். பிற உருமாற்றத்தை விட இது மிகவும் கடினமானதாகும். 3வது கட்டம் மைய அகங்காரத்தை நாம் செயலாற்றுகிறோம் என்னும் அகங்கார உணர்வையே அகற்றுவதாகும். இதுவே அனைத்திலும் கடினமான உருமாற்றம். மேற்கூறிய 2 கட்டங்களையும் எட்டாவிட்டால் இதை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. ஆனால் இந்த அடுத்த பக்கம் போடுவோம்.
ஆனால் இந்த மூன்றாவது கட்டம் முன்கூறிய இரு கட்டங்களின் மணிமுடியாக வந்து அகங்காரத்தை அழித்து ஆசையின் மூல ஊற்றையே அகற்றினால்தான் முதல் இரு கட்டங்களும் முழுமையடையும். சிற்றகங்கார உணர்வை தன் இயல்பிலிருந்தே சாதகன் வேருடன் களைந்தால்தான் இறைவனின் ஒரு பாகமாக ஓர் ஆற்றலாக தனக்கு மேல் நிற்கும் தன் மெய்யான புருஷனை அவனால் அறிய முடியும். அப்போது அவன் தெய்வீக சக்தியின் சங்கற்பத்தை தவிர பிற எல்லா நோக்கங்களையும் செயலூக்கங்களையும் துறக்கிறான். நன்றிங்க. இதோட நம்ம ஒரு பத்தி முடிச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம மதர் புக்ல பாத்தீங்கன்னா இதோட வரிகள் ரொம்ப அழகா அங்கேயும் இதுக்கு எதிரொலிக்கிற வரிகளை நம்ம பார்க்கலாம். அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது நிறைய வரிகள் வருது, அதுல இதுக்கு பொருத்தமான வரிகளை நான் சொல்றேன். நான் the last stage of this perfection will come when you are completely identified with the Divine Mother and feel yourself to be no longer another being or no longer a separate being, no longer a separate instrument, no longer a servant or worker, but truly a child and eternal portion of a consciousness and force. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து என்ன வருது, இந்த இடத்துல போர்ஷன்ங்கிறாரு பாருங்க, போர்ஷன் அண்ட் பவர் ஆஃப் தி டிவைன். ரெண்டுக்கும் உள்ள பொருத்தம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஓகே, portion and the portion of her consciousness and force, always she will be in you and you in her. It will be your constant experience. It will be your simple and natural experience that all your thought, all your seeing, all your action, your very breathing and moving come from her and or hers. You will know and see and feel that you are a person and power formed by her out of herself, formed by her out of herself, put out from her for the play and yet always safe in her, being of her being, consciousness of her consciousness, force of her force, ananda of her ananda. When this condition is entire and her supramental energies can freely move you, then you will be perfect in divine works. Knowledge, will, action will become sure, simple, luminous, spontaneous, flawless, and outflow from the supreme, a divine movement and of the eternal. இது ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த படிகள் சொல்லும் போது ரொம்ப அழகா அதையும் சொல்றேன். Let your faith, your sincerity, your purity of aspiration be absolute and pervasive. இங்கே pervasive of all the planes. அங்க pervasive வார்த்தை அங்க பார்த்தோம், all pervading பார்த்தோம், of all the planes and layers of the being. In every disturbing element, a distorting influence will progressively fall away from your nature. இப்படி இதுல வந்து பல விஷயங்கள் நம்ம பொருத்தமா பார்க்க முடியும். சொல்லுங்க தரிசனம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு வந்து அந்த இன்கார்னேட் வேர்டு டெய்லி மெசேஜ்ல கூட பகவான் ஸ்ரீ அரவிந்தர்னுடைய வரிகள் தான் போட்டிருக்காங்க. யோகா அண்ட் ஸ்கில்ஸ் இன் ஒர்க்ஸ் அப்படின்றத பத்தி ஒரே வார்த்தையில நம்ம இவ்வளவு நேரம் படிச்ச எல்லா கருத்துக்களையும் அடக்கி வாட் வி டூ arises out of what we are. ஒரே வரியில மொத்தத்தை இன்னைக்கு படிச்ச கருத்துக்கள் அத்தனையும் இந்த ஒரே வரியில பகவான் கொடுத்துட்டாரு. What we do arises out of what we are. Thank you sir. அது இன்னைக்கு நான் பார்க்கும்போது காணும், ஃபர்ஸ்ட் பேஜ்ல தானே வரும் அது. ஆமா ஆமா ஆமா. இல்ல அது எங்க வருதுன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ, நன்றி தன்சேன் சார், நன்றி. இப்போ நம்ம 6:20 சரியா நம்ம பிரெஞ்சுக்கு போயிடுவோம். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், இதுதான் நேத்து எம்கேஆர் சார் சொன்ன அதே லைன் நினைக்கிறேன்ல. தெரியல மேடம், நேத்து நான் அந்த மீட் ஜாயின் பண்ணல மேடம், அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. நம்மகிட்ட இருந்தா நீங்க சொல்லுங்க.
ஆமா சார், அது ரெக்கார்டிங்ல இருக்கும், நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஒரு சிலர் தான் இன்னும் படிக்கல. ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுறேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.